சாரி 40 நிமிஷம் அதுக்கு குறைவான நேரம் நல்லா இருக்கும். ஒவ்வொரு மூமெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ரொம்ப நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ முதல்ல நாங்கள் வணக்கத்தோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கைகளை வந்து நெஞ்சுக்கு நேராக இந்த மாதிரி வந்து வணக்கம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வலது கை மற்றும் இடது கை ரெண்டையும் வந்து வணங்கும் பொழுது உங்கள் எதிரில் இருக்கக்கூடிய பர்சனுக்கு மற்றும் உங்களுக்கு மனஸ்தாபம், அப்புறம் வாய் தராது, மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வராமல் நம்ம கிட்ட அளப்பரிய சக்தி இருந்தாலும் அதை நாம பணிவோட மட்டுமே தான். இந்த முறை யார் வச்சிருப்பார் பார்த்துக்கீங்க? இந்த முறைய கோயில யார் வச்சிருப்பார்? ஆமா, ஆஞ்சநேயர். கேட்டீங்களா? ஆஞ்சநேயர் எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒருத்தர். ஆனா அவருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பணிவான ஒருத்தர். அதுக்கு ஈக்குவலா அவருக்கு எதிரி யாரு? ராமனோட எதிரி யாரு? ராமன். கிருஷ்ணாவோட எதிரி கம்சன், சக்னி. ஓகே, பட் அனுமனுக்கு எதிரி கிடையாது. காரணம் இந்த பணியும் தன்மை. ஸோ நாம் எப்போதான் இந்த முறையை பயிற்சி செய்யறோமோ அப்போ நான் மற்றவங்கள வேண்டாத கருத்துல நம்ம மூளைக்குள்ள போகாது, மனசுக்குள்ள போகுது. இதெல்லாம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விளக்கங்கள். சரியா? ஸோ கண்ணை மூடிங்க. கண்ணை மூடி இதோட சேர்ந்து நாம வணக்கம் ஒட்டு மொத்த பிரபஞ்சத்துக்கு சொல்ற மாதிரி அந்த ஓங்கார நாதத்தை வந்து சொல்லணும். சரியா? ஸோ வேற யாருமே நம்ம முன்னாடி இல்லை அப்படின்னா நாம வந்து நம்மளே வலிக்கிறோம் அப்படின்னு தன்னை தாமுக தனக்குள்ள கேள்வி தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தார். இந்த உலகத்துல இறைவன் குப்பைகளை வீசவே மாட்டார். ஒவ்வொன்றுமே முடியும். ஒரு பேட்டர்ன் மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடையவே கிடையாது. உங்க லைஃப் ஸ்டைல, உங்களோட வாழும் விதத்தை, உங்களோட நடக்கிற ஸ்டைல், உங்களோட பார்க்கிற விதம், உங்களோட இருக்கிற எந்த ஒரு விஷயமும் இந்த பிரபஞ்சத்துல அண்ட சராசரத்துல யாரும் ஒருத்தருக்குமே மேட்சா போகும். மேபி ஓரளவுக்கு அப்படின்னு ஈவன் நம்ம அம்மா அப்பாவை கூட நம்ம மாதிரி கிடைக்கும். அந்த ரோடுக்கு இந்த இடத்துக்கு இந்த ரோடு நம்ம மட்டும்தான். அடுத்து ஒரு 70-80 வருஷத்துக்கு ஆமா தானே? யாராலுமே மாற்ற முடியாது. ஈவன் இந்த சிவபெருமான். ஸோ இப்படி வந்து நமஸ்காரம் பண்ணுறதுன்னா சிவன் வந்து ஒளிநாதமா இருக்கிறது. அவருக்கு வந்து உருவம் கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ நாம கைகளுக்கு நமஸ்காரம் வைக்கும்போது நம்மளே நம்ம பண்ணிக்கலாம். ஒரு சின்ன புன்முறுவல். இப்ப நல்லா மூச்சு வாங்கிட்டு மூச்சு விடும் பொழுது அந்த ஓம்கார நாமத்தை வந்து சொல்லலாம். ஒரே ஒரு தடவை ரிலாக்ஸ். இன்னைக்குதான் உங்க கார் கம்ப்ளைண்டோட ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு. சரியா? ஸோ எந்த அளவுக்கு நீங்க எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட உயிர் சக்தி வந்து அதிகரிக்கும். உயிர் சக்தி அதிகரிக்கும் போது இன்னும் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஏன் வந்து அழுத்தம் மன அழுத்தம் அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது அப்படின்னா, நம்ம கிட்ட 100 ரூபாய் இருக்கும்போது 99 ரூபாய் இந்த உலகம் விடும்னா நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். யார் அதிகம் தெரியுங்க? பரவாயில்ல, 100 ரூபாய் 99 ரூபாய் எடுத்துக்கலாம் அப்படின்னு. நம்ம கிட்ட 10 கோடி இருக்கும்போது 99 ரூபாய் எடுத்தா அது நமக்கு பெயின்ஃபுல்லா இருக்குமா? நான் சொல்ற டிஃபரன்ஸ் தெரியுதா? இந்த உயிர் சக்தி ரொம்ப பெரிய அளவில் இருக்கும்போது 10 கோடி லாட்டரி இருக்கிற எல்லா கவலையும் மறந்தது இல்லையா? அத்தனைக்குமே பிரின்சிபலுக்கு சட்டம் வளர்க்குறோம், வீட்டில் இருந்த ப்ராப்ளம்ஸ் வளர்க்குறோம்,
அது என் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயம் மட்டும்தான் இது. ஓகே, அதனால அதுக்காக நம்ம தயார் பண்ணுறது தான் பயிற்சி. முதல்ல உடம்புல இருக்கக்கூடிய நவ இணைப்புகளை வந்து வலிமைப்படுத்துறதுக்கான பயிற்சி. இந்த நமக்கு வந்து முன்னக்கூட்டியே உள்ள தகவல் வந்து ட்ரெஸ்ஸிங் போடுறது அதுக்கேற்ற இருந்தால் தான் நம்ம பர்ஃபெக்டாக பண்ண முடியும். காலில் நீட்டிங்கன்னா அதனால் நம்ம அமர்ந்த நிலையை பண்ணிடலாம். எதெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செய்ய முடியும் செஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக போட்டு சரியா. காலுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, முதல் ஜாயின் நம்ம உடல்ல எது அப்படின்னா நம்மளோட பாதம் ரைட்டா. அதை என்ன பண்ணணும்னா கண்கள் மூடி அதோட அசைவுகளை கவனிக்கணும். இங்க வந்து என்ன நடக்குது தெரியுமா? இதுதான் நம்ம ரொம்ப சீக்கிரமான வயசாகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். சித்தர்களை இப்படிதான் வந்து கம்மி பண்றாங்க. லோயர் பாடி ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் ரைட்டா. ரத்த ஓட்டம் தலைக்கு மேல மட்டும் இடுப்புக்கு மேல மட்டுமே அதிகமாக இருக்காரு. இப்ப அது முதல் பகுதி இதெல்லாம் வந்து ரத்தம் வந்து சுத்துது, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா சுத்துது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உயிர்ப்பில் செய்கிறதப்ப அதோட அட்டாச்மெண்ட் மோர் மூவ்மெண்ட். இந்த மூணுமே இதெல்லாம் அனாட்டமி படிச்சா கூட நான் புரிஞ்சுக்கிறதுக்கு பல வருடங்கள் சரிங்களா. ஸோ இப்போ இருந்தே உங்களுக்கு ஸ்பாட் கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் அதை வச்சு தான் கண்டுபிடிக்க பண்ணிக்கிறீங்க சரியா. ஓகே, இப்போ பாதங்களை வந்து அந்த பாதங்கள் நமக்கு கண்ணை மூணு சுவாசிக்கும் போது அந்த பாதங்களை மெதுவாக மடிங்க முடிஞ்ச வரைக்கும். Give your full potential. And then slowly stretch. Again 4 stretch. Inhale பண்ணும்போது விரல் மடிங்க, exhale பண்ணும்போது feet. Stretch. 4 stretch. 4 stretch. 4 stretch. Good work. ரெண்டாவது ஆங்கிள் நம்மளோட குறிக்கிறார். ஒரு வயதுக்கு மேல வந்து ரொம்ப உடல் வந்து வளராது. ஆனா அதுக்கப்புறம் அதிகரிக்கக்கூடிய அத்தனை வெயிட்டையுமே தாங்கக்கூடிய ஒரு பகுதி எது அப்படின்னா உடலோட ஒரு குறிக்கிறார் தான். 27 சதைகள் சேர்ந்து அப்படி கெட்டியமா பிடிச்சிருந்தப்பா கரெக்டுங்களா. ரொம்ப பர்ஃபெக்டா வேலை பார்க்கணும், ரொம்ப பெரிய ரெகக்னேஷன்லாம் கிடைக்காத வந்து பார்க்கணும். அதனால டெய்லியும் இந்த இடத்துல வந்து அந்த மசில் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணணும் சரிங்களா. காலுக்கு சேர்த்து வைங்க, இந்த பாதங்களை அப்படி ரொட்டேட் பண்ணணும். கண்ணு மூணு feel the rotation. 2 3 4 5 reverse 5 4 3 2 and 1. Good. கடைசியா பாதங்களையும் கண்காலை எப்போ வச்சோம். இனிமே டெய்லி வந்து கவனிக்கிறது. ஓகே சரி. காய்ச்சல் வலது கால் மட்டும் மடிச்சு கைகள் இன்டர்லாக் பண்ணி டைமோசன் கைகள் கொடுக்கணும். அடுத்ததா நம்மளோட knee joints. எந்த அளவுக்கு சூப்பர் மெக்கானிசம் தெரியுமா? காலை மட்டும்தான் பின்னாடி வைக்கணும், கையை முன்னாடி மட்டும் பண்ணணும். இந்த மெக்கானிசம் இந்த அளவுக்கு நேர்த்தியா இருக்குன்னா அப்போ படைப்பாளியோட அந்த ரசனை அந்த அவனோட இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த அளவுக்கு டேட்டா இருந்திருக்காங்க. இதை முன்னாடி வைக்கிற மாதிரி அவன் படைச்சிருந்தாங்கன்னா இப்போ இந்த இடத்துல எலும்பு இருக்கக்கூடாது, இங்கே மட்டும்தான் எலும்பு இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான மெக்கானிசம். அப்ப இந்த உடல் ஒரு அரும் பெரும் இறைவனோட படைப்பு. அதை எந்த ஒரு காரணமும் நம்ம பேசுவோம் சரிங்களா. நீதான் மெக்கானிசமே கவனிங்க. இந்த எந்த அளவுக்கு நீங்க காஃப் மசில்ஸையும் டை மசில்ஸையும் லூசன் அண்ட் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக உங்க லைஃப்ல வரும் ரைட்டா. கை கலாட்டி நல்லா பக்கத்தில் கொண்டு டை மசில்ஸ் கொண்டு மூச்சு வாங்கும் பொழுது கால் ஃபுல்லாக மேலே போட்டுக்கோங்க.
அப்புறம் மூச்சு விடும்போது காலை கீழே விடுறோம். சரியா? அதாவது இந்த மாதிரி inhale stretch, exhale down. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். 1 inhale, exhale. 1 inhale, exhale. 2 inhale, exhale. 3 inhale, exhale. 4 inhale, exhale. 5. Start with the opposite side. Good job. Again, folded legs. 1 inhale, exhale. 2 inhale, exhale. 3 inhale, exhale. 4 inhale, exhale. 5. Super. கால் வச்சு நேராக உட்காருங்க. அடுத்ததான் நாம் பயிற்சி செய்ய போகிறது ஒரு 10 இருந்து 20 நாட்கள் வரைக்கும் உடல் கூட கொஞ்சம் மண்ணு கட்ட வேண்டும். நம்ம சொல்ற மாதிரி கேட்கணும். ஆனால் கேட்டதான் ரொம்ப சந்தோஷம். சூப்பராக இருப்பாங்க. சரிங்களா? பட்டர்ஃப்ளை காங்கிங்க. இது நம்மளோட தை மசில், இடுப்பெலும்பு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா இலகுபடுத்துறது ரொம்ப உதவி. காலனை மடிச்சு ஸ்டொமக் பக்கத்தில் போடுவாங்க. And then open the knees towards outside. Interlock the fingers. Start to move. 1 2 3 4 5 6 எல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. 7 8 பட்டர்ஃப்ளைஸ் பேசாதே. 9 butterflies only flying. 10 11 12 13 14 15. ஓகே, ஜாயின் த நீஸ். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இதுவும் ஒன்று. இந்த நீஸை ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா ஸ்ட்ரெச் பண்ணணும். சரியா அண்ணா? அடுத்ததா ஸ்பைன். ஸ்பைனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம். மற்ற எலும்புகளுக்கு இல்லாத ஸ்பைனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இல்லை. இதனால 360 டிகிரில வளையாது. பெண்ட் பண்ண முடியும், பேக் பெண்ட் பண்ண முடியும், சைடு பெண்ட் பண்ண முடியும், ட்விஸ்ட் பண்ண முடியும். One more thing, spine சிங்கிள் போனால கிரியேட் ஆகுது. கிட்டத்தட்ட 16 அப்புறம் அது என்ன பெருமாசம் 32 வெர்டிபிரேஸ் அந்த எலும்புகள் எல்லாம் சேர்ந்து எஸ்பையில் இருக்க முடியும். இந்த மாதிரி இந்த உடலை நம்ம பார்க்கும்போது நோயாளி வராங்க அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை சரி பண்ணால் சரியாகும். கிளம்புனா சூப்பராக இருக்கும். நம்ம நிறைய மருந்துகள் கொடுத்து பார்ப்போம். மேபி அது ஒரு சில சமயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்க்க வேண்டியது அதுக்கு நம்ம உடம்பு கூட நம்ம பழகிக்கணும். இந்த தப்பு பண்ணால் இதுதான் நம்ம பண்ணணும். இதை பிரச்சனை இது அவங்க சொல்கிற சிம்டம்ஸே நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா ஹார்மோனல் பேர்ட்ஸ். ப்ராப்பர் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது இல்லாத இருக்கிற எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். சரிங்களா? ஓகே, ஸோ இது ஸ்பைன் வந்து காமிக்கலாம். கால் சேர்த்துருங்க, கைகள் ரெண்டு தலைக்கு மேலே உயர்த்துங்க. எக்ஸேல் பண்ணிக்கிட்டே மெதுவாக ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணுங்க. 2 கைகளாலையும் பாதை ரெண்டு பிடிச்சி பாதத்தை நல்லா எழுத பார்ப்போம். 1 2 pull the dog. 3 மூச்சு அடக்கக்கூடாது. வாட்டர் பிரேக் ரைட் நவ. 4 5 மென்ஷன் பண்ணுங்க. 6 7 8 feel the stretch. 9
up. Exhale, hands down. Okay. நிறைய இருக்கிறவங்க எல்லாமே நான் சேர்ந்து விஷயங்கள் நான் கற்றுக்க விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலே ஒரு இல்லையா அதனால தான் எல்லா பாதுகாப்புமே சொல்கிறேன் எல்லாம் every action has equal and opposite action. நியூட்டனோட தியரம் அது நமக்கு நேர் எதிர்மறை சரியா உடம்பு கர்மாவெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக அதை செய்கிறது அவங்க கூடாது அப்படிங்கும்போது இதை வச்சு நம்ம பர்ஃபெக்டாக வரும் ஸோ ரெண்டு மணி நேரம் செய்யணும்னா ஒரு பேக் இப்படி செஞ்சீங்கன்னா அந்த எண்ணத்துல இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கூட இருக்குது இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ கையில் தூக்கி முன்பக்கமாக வளையும் போது இங்கே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆச்சா இதை நாம ஆப்போசிட் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும் இங்கே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும் கையில் பேக் சப்போர்ட் பண்ணுங்க ரைட்டா இப்போ இந்த கையில் ரெண்டு காலையும் மடிச்சுங்க without holding the breath. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Down. Good job. Thanks. அடுத்ததா ரெண்டு ஒரு சைடு பேக் பண்ணி சார் ஒரு சைடு பார்க்கலாம் கால் வச்சு நேரா பண்ணுங்க ரைட் ஹேண்ட்ல சைடுல வைங்க லெஃப்ட் ஹேண்ட்ல மேல போடுங்க அப்படியே சைடுல ரெஸ்ட் ரைட் ஆர்ம் on the ground lift the left hand above the head upper arm வந்து கால்ல ஒட்டி வைக்கணும் observe the side muscle. 1. நல்லா பிரீத் பண்ணுங்க. 2. இப்போ இருந்தே இந்த side muscle டியூன் பண்ண ஆரம்பிச்சிட்டா 3. in the future for side muscles ரொம்ப பெருசாகும் 5. 6. 7. அப்படி பண்ணாமங்க இப்போ மறுபடியும் பாத்தீங்களா அதே மாதிரி இந்த பர்சன்ட் ஆப்போசிட் லெட்ஸ் ஸ்டார்ட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் டவுன் ரைட் ஹேண்ட் above the head bend the upper body towards the sides look straight and stay 1 2 ஆத்மா பிரீத் பண்ணுங்க 3 4 5 6 7 8 9 10 come on இந்த பக்கம் சொல்லணும் அவங்க ஸ்லோவாக ஸ்பீடாக சரியா ஓகே அடுத்ததா சைட் பெண்ட் பண்ணா கம்பல்சரி உடம்புக்கு ஒரு ட்விஸ்டிங் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப அழகானது இல்லை மறைக்கப்பட்டு வந்த ரகசியம் சரிங்களா முன்னோக்கி மட்டுமே வளையக்கூடிய இந்த போஸ்டை ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நேரம் போடுவோம் இது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கணும்னா உள்ளுறுப்புகளுக்கு எவ்வளோ அழுத்தம் கரெக்டா எக்ஸ்பிளன் இல்லையா ஒரு உள்ளுறுப்பு அழுத்தம் அப்படின்னா அந்த அம்மாவை முன்னாடி வளையும் போது உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்பைனோட ஷேப்பே வந்து மாறிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் பண்ணும்போது பாடி கேட்காது காரணம் என்ன இப்போ இன்னொரு சப்போர்ட்டோட வலது காலம் மட்டும் மடிச்சு ஸ்டொமக் பக்கத்தில் எடுக்கும் ரைட் ஹேண்டை பின்னாடி எடுக்கும்
ரெக்டாங்கிள முன்பக்கமா கொண்டு வந்து இந்த ஆங்கிள ஓகே சூப்பர். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 வரலாம். லெஃப்ட் ஹேண்ட் இன்னும் முன்னோக்கி சூப்பர். 1 2 3 5 6 7 left ankle 8 9 10 super. Right leg down again. It's the wonderful move for அடுத்து இப்போ அதை காட்டுறோம். அதை வந்து பண்ணி அடிப்படையில் டெவலப் இப்போ நம்ம உடம்பு மெட்டபாலிசம் மெட்டபாலிசம் அதே ப்ளேன் ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகும். ரைட் ட்விஸ்ட் த பாடி 1 2 3 4 5 6 அது கரெக்ட் தான். உள்ள வாங்கண்ணா, உள்ள வந்து 7 8 9 10 super. இன்னைக்கு வந்து மொத்த காரையும் பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு இதுதான். மேபி கொஞ்சம் கடினமா இருக்கலாம், ஆனா மறுபடியும் ட்ரைனிங் must train ourselves to serve others. நம்மகிட்ட தொழில் சக்தி அதிகப்படுத்துறதுக்கு ஓப்பன்டா தலையில் வந்து இந்த எனர்ஜி பற்றி ரொம்ப ஓப்பன்டா இருக்குது. ஓகே, இவங்க இதை தாக்குவாங்க அப்படின்னு எல்லா விதமான பெரிய பொறுப்புகளையுமே நம்மகிட்ட சரியா. ஓகே, கால் மணிச்சு நேரம் உட்காந்துங்க. இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம மாஸ்டர் பண்ணிக்கணும்னா கொஞ்சமா இருக்கு. அதனால ஃபுல்ஃபில்டான ஒரு சோல் நிறைக்கும், அதாவது ஃபுல்ஃபில்மெண்ட். அவங்களுக்கு மேலே எதுவுமே சந்தோஷம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சரண்டர் பண்ணிட்டா they also like us அப்படின்னு சொல்லிட்டு they easily guide us to achieve the highest state. சரியா? அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு குரு யார் அப்படின்னா சூரிய பகவான். சூரிய பகவானோட மொத்த லைஃப்ல 98.5% சரிங்களா? இந்த உடலை வந்து ஹீல் பண்ணணுங்கிற எண்ணம் வரணும், அது சம்பந்தப்பட்ட துறையில வரணும் அப்படின்றது சூரியனோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்கும். சரிங்களா? ஸோ மற்றவங்களோட கர்மவாசம் கூட நம்ம எடுத்தாலும் we don't have the rights. We are just the healers. We are helpers. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்தை அறிவு பண்ணிட்டு இந்த விஷயத்துக்கு இந்த சைடு, இந்த விஷயத்துக்கு ஈக்குவேட் அதான் நம்ம கேட்கணும். சரிங்களா? ஸோ கால் மணிச்சு நேரம் பண்ணுங்க. இது வந்து முடிஞ்சா தர்மாசனம் பண்ணுங்க. மற்றும் அவரையுமே வந்து கையில வந்து தான் வச்சிருக்கேன். ரைட்டா? ஸோ தியானம் ரொம்ப ஈஸியாக வந்து தியானம் பண்ணுவோம். ஆதி காலத்திலேயே வந்து கிட்டத்தட்ட நம்ம முன்னோர்கள் இப்போ இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ரெடி பண்ணிப்போம். நைட்டு தூக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நிற்கலான்ற மாதிரியான ஒரு காரணம் என்னன்னா ஆதி காலத்தில் அவங்க மரத்தினாலும் போவோம். அங்கேருந்தே அவன் கீழே வந்து சேர்ந்துவாங்கன்னா அவன் சப்கான்சியஸ் அப்போவே அவன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நைட்டு அவன் தூக்கிட்டு இருக்கும்போது விழுறதுக்கு முன்னாடியே அவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ண வச்சு தெரிஞ்சுவோம். இப்போ வரைக்கும் அது நம்மகிட்ட ஆக்டிவேட் ஆகிருக்கு. அப்போ அவங்க பண்ணது என்ன அப்படின்னா சூரியனை வழிபடுதல். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அவங்க இலையை வந்து பறிச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மூலமாக தான் வழிபாடே வந்தது. ரைட்டா?
சூரியனே நீ வந்துரு, சூரியனே நான் உனக்கு எதுனா தூங்க மாட்டான், இந்த லைட்டு தான் எனக்கு பயமா இருக்குது, நீ வந்துரு, நீ கேட்கறதா நான் தரேன், என் சாப்பாடுல நான் உனக்கு ஒரு பங்கு தரேன், இந்த நான் காட்ட வந்து ரொம்ப அழகான மரம் இருக்குது, எவ்வளோ அழகாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து நாம சூரியனை வழிபட்டோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு மதம் இப்படி நான் இருக்கேன் அப்படின்னா அப்படின்ற வசந்தான் இப்போ கடவுள்லாம் சூரியனுக்கு அத்தனை கடவுள்களையும் பார்த்த ஒரு ரொம்ப பெரிய பாக்கியம். ராமரையும் பார்த்தாரு, கிருஷ்ணரையும் பார்த்தாரு, ஜீசஸையும் பார்த்திருப்பாரு, அல்லாவையும் பார்த்திருப்பாரு, நவீநாயகத்தையும் பார்த்திருப்பாரு, புத்தரையும் பார்த்திருப்பாரு. அத்தனை விதமான குருமார்கள் எல்லாரோட வாழ்க்கை பார்த்தா எல்லாத்தையுமே பார்த்த ஒரு சாட்சி வந்து யார் அப்படின்னா சூரிய பகவான். எனக்கு ஒன்றுமே கிடையாது, நீதான் எல்லாமே உசுரப்புதான் காப்பாற்ற சரிங்களா? ஸோ கை தலைக்கு மேலே ரைஸ் பண்ணி ஸ்மைல் பேசோட மெடிடேட் ஆன் லார்ட் சூரியதேவன். சூரியனுக்கு அண்ட சராசரம் முழுவதுமே வந்து பெயர் இருக்கு. ஓகே, எனக்கு கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் வந்து உடன்பாடே கிடையாதுப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அறிவியல் பூர்வமாகவுமே சூரியன் தான் நிஜமான உண்மை. ஸ்மைல் பண்ணுங்க. Increase the length of the smile. யாருமே பார்க்கல, அதனால இன்னும் அழகாவே சிரிக்கலாம், தப்பு இல்லை. down there. Right? So shoulder na bawat बताचे अपन body na bawat. இப்போ கைகள் ரெண்டுல நான் ஞானம் வச்சுக்கிறேன். அதாவது கட்டை கரோட முடிய ஆட்காட்டு கரோட முடியல போட்டா இந்த ஞானம் வரும். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. Always keep away from the distance or length. அதாவது அவங்க தாக்குதல்ல இருந்து நம்ம கீழ் பண்ண விரும்பினா கீழ் பண்ணுவோம். சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அந்த எனர்ஜி ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும். நெகட்டிவான மைண்ட் செட் அவங்களோட அந்த தாக்குதல் அவங்க டல்லா இருக்கும், நம்ம டல்லா இருக்கும், நம்ம அவங்களை ஹீட் பண்ணணும். சரியா? ஸோ நேரம் உட்காந்துங்க, கண்கள் மூடிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நெக்கை வந்து ஃபுல்லாக மேலே பண்ணுவோம். Lift the neck towards upward. Feel the stretch. நெக்கோட ஃப்ரண்ட் மசில்ஸ் வந்து நல்லா ஃபுல்லாகிறது வளர்க்கணும். Then bend forward, feel the stretch back side of the neck. அந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகும்போது இந்த இடத்துல இந்த உறுப்பு இருக்குல்ல அப்படிங்கிறதுல தீவிரமா வந்து கவனம் வந்து போகாங்க. இப்போ மெதுவா தலையை வந்து ரைட் சைடு டர்ன். இப்போ சைடுல இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகுறது பண்ண முடியுதா? opposite side. Okay, relax. Last one, very good. Kita, kita kan tu kalau kita, immediate kita tu mana terus sangat, right? Then kita itu itu tu, எல்லா விதமான
தெய்வ சிலைகளிலே மறைத்து வைக்கப்பட்ட ஒரு கண்களுக்கு தெரியும், ஆனா எல்லாரையும் ரைட்டா. ஸோ அது என்ன அப்படின்னா எல்லா விதமான தெய்வங்களும் எல்லா விதமான ஞானம் அடைந்த முக்தி அடைந்த சித்தர்கள் தெய்வர்கள் அவங்க எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய மோஸ்ட் காமன் ஃபேக்ட் என்ன? சகலம் இல்லாத அவர் தலைக்கு மேல 1000 பாம்புகள் வந்து படையெடுத்து மண்டபம் 1000 பாம்புகள் பார்க்க முடியுமா? அதோட பணத்தை படத்துக்கு வந்து அவ்வளவு பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய 2வது பிளேஸ்ல இருக்கக்கூடிய உபாசனப்பா அது தெரியாது. அதோட மனம் வந்து ஆனா அவர் வந்து அனந்த ஸ்டைலம் இருந்தாரு. சிவபெருமான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா முன்னாடி தடுக்க பாம்பு சுத்தி இந்த பாம்பு இருக்குது. இந்த மாதிரி அதுக்கெல்லாம் தெரியாது, மனுஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் முதல்ல பயன்படுத்தலாம். அவ்வளவு சரவணம் இல்லாத அப்படி அமைதியாக இருக்கும். டெய்லி 3 minutes இதை பண்ணாலே ஹார்மோனிக் பேலன்ஸ், மற்றபடி அந்த மன அழுத்தம் இது எல்லாமே சூப்பராக நிர்வகிக்கணும். 2 பேரும் ஞாபகம் வைங்க. இப்போ நார்மலாக இருக்கும் பொழுதுமே கூட நம்மளோட கண்ணுகள் ரொம்ப இறுக்கமாகவே தான் இருக்கும். அதுக்கு அளவுக்கு இருக்கும். கண்களை தளர்த்துங்க, பூர்வ மத்திய தளர்த்துங்க, கண்ணை மூடிக்கங்க, ரிலாக்ஸா. உங்க முகம் மேல மட்டுமே உங்களோட மொத்த கவனமும் இருக்கு. உங்க உடல், உங்களோட தாடை பகுதி, பற்கள், உங்க நாக்கை வந்து கம்மி. இந்த வட்டி பண்ண ரைட்டா? எல்லா ஃப்ரீக்வன்சியும் இருக்கணும். ரிலாக்ஸ். மனசு ரொம்ப அமைதிப்படுத்தணும். முகத்தை அமைதிப்படுத்துங்க. உங்க மவுத்ல கவனம் வைங்க. கண்ணங்கள், காது, சிரிக்கவும் கூடாது, அதுவும் வந்து அதாவது இன்பமும் துன்பமும் மட்டும் இந்த மாதிரியான உங்களே அறியாம ஒரு பீஸ்ஃபுல் நேச்சர் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. யாரை பற்றியுமே திங்க் பண்ணலாம். even the fake smile also reason was in the term. ரைட்டா? ஸோ உங்களால் எந்த அளவுக்கு சூப்பராக ரொம்ப அழகாக சிரிக்க முடியும் ஸ்மைல் பண்ணுங்க. Don't think about others. Even after 3 years, after 2 years கூட இந்த ஸ்மைல் நம்மளால் மீட் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் இது உங்களையே அறியாம உங்களுக்குள்ள செல்ஃப் லவ் வந்து அதிகப்படுத்துறது. யாரும் என்ன ப்ரொடக்ட் பண்ணணும் ஆளும்போது நம்ம ஷையா ஃபீல் பண்றோமா? பட் இட்ஸ் ஃபைன். டோன்ட் ஆஸ்க் எனி ரீசன். நீங்க பிறந்தப்போ உங்களையே அறியாம ஒவ்வொரு நாளும் அத்தனை தடவை செஞ்சிருக்கீங்க. அது அத்தனை தடவை ரொம்ப ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. உங்களோட வளர்ச்சிதை மாற்றங்கள் அவ்வளோ அழகாக நடந்திருக்கு. உங்களை சுற்றி இருக்கிற அவ்வளோ வருமா குழந்தைங்க
அந்த ஸ்டேட்டில் நம்மளால் வந்து மீட் பண்ண முடியும். அந்த வானத்தில் நம்மளுக்கு relax. Hands in Namaskar Mudra. Okay. இதோட போதும். நாம மொத்தம் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளுக்கு எல்லாருக்குமே நல்ல வேலை பார்க்கணும். ஒரு நிமிஷம். Repeat after me. Just say என்றைக்கும் என்றைக்கும் இனிமை எமைத்தொடரன் அருள்வாய் இறைவா போற்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். Take your hands back, lock them together. Inhale deeply, exhale forward bend. Slowly come up, hands in Namaskar Mudra. Rub your palms, நல்லா இருப்பாங்க. உங்க கைகளை வந்து ஒரு கப் ஷேப்ல வந்து மாற்றிட்டு உங்க உள்ள கைகளோட விருப்பத்தை கண்ட்ரோல் எடுக்கணும். Transfer again to eyelids. Massage all parts of the body from head, shoulders, upper arms, elbows, lower arms, wrist, fingers. கால்கள் நீட்டிக்கங்க. From top to bottom. Hands in Namaskar Mudra. Again. Soft. Take a right. Hands in Namaskar Mudra. Open your palms first and look at your palms. Okay. Thank you for the opportunity. Thank you. Group photo இருந்தா அங்க வந்துக்கலாம். சரியா? Thank you.